முக்கியமான சில தொகுதிகளை கொடுக்காம விட்டதே வேணும்னே தான். ஏன்னா அண்ணாமலை வந்து இந்த முறை வரவே கூடாதுங்கிறது வந்து எடப்பாடி அவர்களுடைய சைனிங் இதிலே இருந்தது. அப்படிங்கும்போது எப்படி அண்ணாமலை சீட்டு தருவதற்கு அவர் தயாராக இருப்பார்? அதிமுகவில் சீனியர்களுக்கு சில மரியாதை தரல அப்படிங்கிற திமுகலே சொல்லப்பட்டால் கூட, ஆனால் சீனியர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது மரியாதை தரலன்னு. ஆனால் நிறைய சீனியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ பொன்முடிக்கு தான் தரல. இதில் பழம் நழுவி பாலில் மட்டும் இல்லை சார், பழம் நழுவி பால்னி விழுந்திருக்கு, பலாபழம் நழுவியும் அங்கே விழுந்திருக்கு. நம்ம அதையும் பார்க்கணும். ஓபிஎஸும் போயிருக்காருல்ல, நியாயத்தை பேசுகிறேன் நீதியை பேசுகிறேன்னு சொல்லுவார். ஆனால் அவங்க கட்சியிலேருந்து வெளியே வந்த ஒரு பெண் நிர்வாகி வந்து பிடிச்சிட்டு தான் அவர் பேசுகிறார். விஜய் கட்சிகளை மேலே ஏறும்போதே அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எப்படி கொடிக்கு எதிராக பேச முடியும்னு அவங்க இது பண்ணுறாங்க. யாராவது ஒரு வேட்பாளர்கள் வந்து தாவே கலந்து திடீர்னு நான் வாபஸ் வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய சூழல் வரலாம். வந்தால் அதுவே பெரிய டிராபேக்காக இருக்கும் அவருக்கு, அந்த கட்சிக்கு, தாவேக்காவுடைய கட்சிக்கு. தாவேக்காவோட வேட்பாளர்களுக்கு பொருளாதார பின்னணி இல்லை, நல்லபடியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப குறைவாக இருக்கும். பிபிஎஸ் வந்து எப்பயுமே வந்து பெரிய அளவில் நன்மை தராது. ஆனால் அதுதான் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு இலக்காக தெரியுது. அதை கொண்டு தான் மக்களை ஏமாற்றிட முடியும்னு நம்புகிறாங்க. ஆனால் தாவேக்காவும் அதுதான் செஞ்சுருக்கு. நீங்கள் புதிய கட்சிகள் வந்து பழைய முந்தையில் புதிய கல்லுங்கிற மாதிரி நீங்கள் புதுசாக ஒன்றுமே சொல்லிடல. அதிமுகவுடைய வெற்றிகளை பற்றி சொல்வதற்கு, அவங்களுடைய திட்டங்களை பற்றி சொல்வதற்கு இவர் தயாராக இல்லை. இவர் எடப்பாடி அவர்கள் வந்து தினகரனை பற்றி உயர்த்தி பேசுறதுக்கு தயாராக இல்லை. ஒரு கோல்டு வார் மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ இந்த கூட்டணிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத போது எப்படி அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பை அவர் தக்க வைத்துக் கொள்ள முடியும்னு. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் விறுவிறுப்பான கேள்விகளுக்கு வித்தியாசமாக பதிலுக்கு இணைந்திருக்கிறார் அரசியல் ஆலோசகர் ராஜபாளையம் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம், சொல்லுங்கள். இந்த பரபரப்பான சூழலில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திகிட்டே இருந்த பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, அண்ணாமலை அவர்களுக்கு அதில் வாய்ப்பு இல்லை. அந்த செய்தி வந்திருக்கிறது. அரவக்குறிச்சி தொகுதியில் 2021 திமுக வேட்பாளர் இளங்கோவன் அவர்களிடம் 24,816 வாக்குகள் வித்தியாசம் தோல்வி அடைந்தார் அண்ணாமலை. இந்த முறை வந்து ஒரு சிங்கானூர் தொகுதியில் போட்டியிடுவார்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா கடந்த லோக்சபா தேர்தலில் அந்த சிங்கானூர் தொகுதியில் அதிக வாக்குகள் வாங்கியிருந்தார். இந்த முறை வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, ஆனால் இது வந்து திட்டமிட்டே தான் வந்து அதிமுக வந்து கிட்டத்தட்ட பாஜகவுக்கு வந்து தொகுதிகளை ஒதுக்கும் போதே முக்கியமான சில தொகுதிகளை கொடுக்காம விட்டதே வேணும்னே தான். ஏன்னா அண்ணாமலை வந்து இந்த முறை வரவே கூடாதுங்கிறது வந்து எடப்பாடி அவர்களுடைய சைனிங் இதிலே இருந்தது. அவர் எழுதும்போதே கிட்டத்தட்ட அவர் குறிப்பிட்டார். அதனால தான் அண்ணாமலை தூக்கினா தான் நான் வந்து கூட்டணிக்கு ஒத்துப்பேங்கிற அளவுக்கு பேசப்பட்டது. அப்படிங்கும்போது எப்படி அண்ணாமலை சீட்டு தருவதற்கு அவர் தயாராக இருப்பார் இந்த அப்படிங்கிறத யோசிக்கணும். அது ஒரு விஷயம். இந்த வேட்பாளர் பட்டியலில், அதாவது வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் பட்டியல், அதே போல் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கடுமையான போட்டி ஏற்படுத்தக்கூடிய வேட்பாளர் அப்படின்னு ஒரு சமூக நீதி அளவு வந்து இதில் வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியும் இதில் வந்து முன்வைக்கப்படுகிறது. இன்னொன்று அதில் வந்து அது உண்மை தான். அதே ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மொடக்குறிச்சி சரஸ்வதிக்கு தரல, அவர் தரல. ஆனால் வந்து நயனா நாகேந்திரனுக்கு தொகுதி மாறி இதுக்கு கொடுத்துருக்காங்க, எங்கள் சாத்தூரில் கொடுத்துருக்காங்க. ஆமாம். அதே போல் நாகர்கோவிலில் சிட்டிங் எம்எல்ஏ அவர் காந்தி அங்கே தான் போட்டிடுறாரு. வானதிக்கு சிட்டிங் எம்எல்ஏ அவங்க வந்து கோவை தெற்குலேருந்து கோவை வடக்குக்கு மாறி இருக்கிறாங்க. ஏன்னா கோவை வடக்கு வந்து பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா வந்து அவருக்கு கை கொடுக்குமா? அதான் கோவை தெற்கும் வந்து கோவை வடக்குலையும் வந்து பிஜேபிக்கான செல்வாக்கு இருக்குதுன்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் இந்த முறை செந்தில் பாலாஜி வந்து துருப்பு சீட்டாகவே இறக்கியிருக்காரு ஸ்டாலின். ஏன்னா அவர் கரூரில் இருக்காமல் செந்தில் பாலாஜியை வந்து கோவையினுடைய ஒட்டுமொத்த தொகுதிகளுக்கான பிரதிநிதியாகவே தான் அவங்க பார்க்குறாங்க அதில். ஏன்னா ஆனால் ஒரு விஷயம், தங்கமணி வந்து ஒவ்வொரு தொகுதியை வந்து பார்த்து நிர்வாகிகளை வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணுற நிர்வாகிகள், அதே போல் வந்து எலெக்ஷன் ஒர்க்கர், எலெக்ஷன் வின்னர், அதே போல் வந்து ரொம்ப அந்த ஒரு ஒவ்வொரு களப்பணியாளரை வந்து பார்த்து தான் வந்து அங்கே போட்டிருக்காரு. யார்? தங்கமணியுடைய ஒர்க்குங்கிறது அதுக்கு வந்து ஈடுபடுமணி, அது சாரி
வேலுமணி வேலுமணியோடைய பணி வந்து மிக மிக சிறப்பாக தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் கூட செந்தில் பாலாஜியா வேலுமணியான்னு பார்க்குற கட்டாயத்தில் இருக்காங்க. 2 பேருமே வந்து சரியான வந்து களப்பணியாளர்கள் 2 பேருமே. எந்த மாற்று கருத்தும் இல்ல. கடந்த சட்டமன்ற தேர்தலில் சார் அந்த தொகுதி ஒரு 10 தொகுதியை வந்து எஸ்பி வேலுமணி வந்து வெற்றி பெற்றார். எல்லாமே அவருடைய ஃபீல்டு ஒர்க்கு தான். அப்போ கரூர்லேருந்து இப்போ தான் அங்கே போயிருக்காரு. லோக்சபா தேர்தலுங்கிறது வேறு. அது வந்து ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான். அதில் வந்து ஓவரால் வந்து இந்த முறை நிச்சயமா அதாவது அதுக்கான சூழல் நிறையவே இருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து பார்த்துருக்கோம். 10 தொகுதிகள்ல வந்து குறைந்தபட்சம் 6க்கு 4ங்கிற விகிதத்திலயாவது வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு நிறையா. ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து கூட்டணி கட்சிகள்னு கூட 6க்கு பார்க்காம 4னா அதிமுக 6ஆ திமுக 4ஆ? இல்ல திமுக 4 தொகுதி கன்ஃபார்மா வின் பண்ணும். அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுல. ஏன்னா இன்னொன்னு அண்ணாமலை வந்து அவ்வளவு வேகமா இனிமே செயல்படுவாரான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணாமலை வந்து அங்கே கோவை தொகுதியில் வந்து அவர் நின்று போன முறை வந்து தோற்றார். ஆனால் அவருக்கான செல்வாக்கு அதிகமாக இருந்த பகுதியாக நம்பப்பட்டதே வந்து கோவை தொகுதி தான். கோவையில் தான் கொங்கு பகுதிகளில் தான். ஆனால் அந்த பகுதியில் வந்து இப்போ அண்ணாமலைக்கு சீட்டு தராமல் அவர் ஒதுக்கி தள்ளதுனால அவருடைய அமர் பிரசாத் ரெட்டி போன்ற அவருடைய ஆதரவாளர்களுக்கும் தரல. ஏன்னா அதனால் வந்து கிட்டத்தட்ட ஓரங்கட்டப்பட்டே விட்டுட்டார் ஒரு அண்ணாமலை. அதனால் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வருவாரா, வந்தாலும் கூட எந்த அளவுக்கு செயல்படுவார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா அவரை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய முயற்சிகள்லாம் நடந்துச்சு. ஏன்னா அண்மையில் கூட அவர் விளையாண்டுக்கிட்டு இருந்த ஷட்டில்காக் விளையாண்டக்கூடிய அந்த மைதானத்துக்கே போனார் அமைச்சர் ஒருத்தர், மத்திய அமைச்சர் வந்து போய் பேசினார். அதுக்கடுத்து சீட்டு தர்றதுக்கான முயற்சிகள் நடந்துச்சு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் வந்து எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கொள்ளாததுனால அவங்களுக்கு அண்ணாமலை டீம் வந்து ஒதுங்கிருச்சு. இனிமேல் அதுக்கு வாய்ப்பு இல்லை. மண்ணின் மைந்தர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது அந்த பேச்சும் வந்து இருக்குது. இப்போ மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூரில் வந்து பெரும்பான்மையான சமூகங்கள் வந்து 2 தான். ஒன்று வந்து பிராமண சமூகம் இருக்குங்க, ஒன்று வன்னியர்கள். 2 தான். இன்னும் சொல்லப்போனால் பிராமண சமூகத்தை விட வந்து அதிகமான வாக்குகள் எங்கே யார்கிட்ட இருக்குன்னா வன்னியர்கள். அதுக்கு அடுத்தது வந்து மீனவர்கள், அடுத்தது தலித்துகள், அதுக்கு அடுத்தது தான் வந்து பிராமண சமுதாயம் கொஞ்சம் இருக்கிறாங்க. இப்போ கடந்த சில வருடங்களாக அங்கே வந்து அனைவரும் குடியேறதுனால பிராமணர்கள் வன்னியர்களுடைய அந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. குடியிருப்புகளில் வந்து பிராமணருடைய குடியிருப்பு அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு நிகராக வந்து அவங்க போட்டி போடுறாங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி எஸ்வி சேகர் கூட நின்று வெற்றி பெற்றிருக்கிறாரு. அது மாதிரியான பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் நடராஜனை கூட முன்னாடி ஜெயலலிதா நிறுத்தினாங்க. அதனால் அப்படி பார்க்கும்போது நீ தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அவங்க நாடார் சமூகத்தை சார்ந்தவர் தான். எப்படி அது இந்த தேர்வு? ஆனால் வந்து அவங்களுக்கான செல்வாக்கு வந்து அவங்களை வெற்றி கொள்ள வைத்திரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த செல்வாக்கு அதான் பிஜேபியுடைய தப்பு கணக்கு இல்லை, அதுவும் ஒன்று தான். இது சாத்தியம் இல்லை. ஏன்னா இது எதற்காகனா அவங்களுடைய ஐடியாலஜியே வந்து என்னன்னா திருப்பரங்குன்றம் போன்ற கோவில் நகரங்களில் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிஜேபி நம்பினது தான் இந்த இந்த சீட் ஷேரிங்கில் உள்ள சிக்கலே. ஏன்னா இவங்க அதில் ஒரு விஷயத்தில் வந்து பிஜேபி வந்து சரியான வேட்பாளர் போட்டிருக்காங்க. திருவண்ணாமலையில் ஏழுமலை போட்டிருக்காங்க. ஏழுமலை அவர் யாருன்னா திருவண்ணாமலையில் வந்து வேலுக்கு ரொம்ப கடுமையான போட்டி ஏற்படுத்தக்கூடியவர் தான். கடுமையான போட்டி தான் ஏற்படுத்த முடியும். ஏவா வேலு வென்று கொள்ள முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான ஒரு விஷயம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இருந்து வேலுடைய எல்லா விதமான தேர்தல் சூட்சமங்கள் தெரிந்தவர் யார்? ஏழுமலை. செஞ்சி ராமச்சந்திரனுடைய ஆதரவாளரும் கூட. ராமஜெயம் கல்வி நிறுவனத்துடைய அதிபர். பல்வேறு விதமான கான்ட்ராக்டர் அவர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பலமான வேட்பாளர். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதில் வந்து அவங்க வந்து பிஜேபி வந்து சரியான வேட்பாளர் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. மற்ற வேட்பாளர்லாம் பார்த்தீங்கன்னா அது இதே போல் ஒரு கடுமையான போட்டி ஏற்படுத்த முடியுமா? அதான் ஒரு சில இடங்களில் வந்து நீங்கள் குறிப்பிடுறது மாதிரி அங்கங்கே சில இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து ஒரு செல்வாக்கின் அடிப்படையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ ஏழுமலை, அது மாதிரி இப்போ நயனார் நாகேந்திரன் அங்கே சாத்தூரில் போட்டிருக்காரு. புதிய தொகுதியாக இருந்தால் கூட அவர் நயனார் நாகேந்திரனுடைய செல்வாக்குன்னு ஒன்று இருக்குது. ஏடிஎம்கே பின்னணியில் அவங்க பணியாற்றி இருக்கக்கூடியதுனால வந்து அங்கே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவரை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் வந்து அவ்வளோ பலம் வாய்ந்தவர்கள் இல்லை. இது மாதிரியான ஒரு குறிப்பிடத்தக்க கேண்டிடேட்ஸ் வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்முருகன் அவினாசி அதே போல தனபாலும் கொஞ்சம் தன்னுடைய குமுறல்களை வெளிப்படுத்த. ஆமாம், ஏன்னா தனபால் வந்து அவருக்கு சபாநாயகராக இருந்தபோது நான் வந்து சில பணி நீக்கம் செஞ்சு பதவி நீக்கத்தை கொடுத்து நான் வந்து ஏடிஎம்கே நான் காப்பாற்றினதே நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். தனபாலுடைய பையனுக்கு வந்து தாவே கலப்பை ஜாயின் பண்ணுற மாதிரியான சூழலை ஏற்படுத்த எடப்பாடி வந்து ஏற்படுத்திட்டார். ஏன்னா அதிமுகவில் உள்ள சீனியர்களுக்கு சில மரியாதை தரல
அப்படிங்கிற திமுகலே சொல்லப்பட்டா கூட, ஆனால் சீனியர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மரியாதை தரலன்னு. ஆனால் நிறைய சீனியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ பொன்முடிக்கு தான் தரல, இதில் பொன்முடிக்கு தான் தரல. இதில் இடையில வந்து சரத்குமார் வேலை எனக்கு சீட்டு வேணும்னு சொல்லிட்டு அவர் வேற சொல்லியிருந்தாரு. இல்லை, அதாவது தன்னுடைய சாமாக்கான்ற சமத்துவ மக்கள் கட்சியை வந்து எடுத்துகிட்டு போய் ராத்திரியில் ராதிகாட்ட பெர்மிஷன் கேட்டு கொண்டு போய் சேர்த்தார் அவர். அதனால் சேர்த்துருந்தாலும் கூட அவருக்கான மரியாதையை கொடுக்கல. ஏன்னா சரத்குமாருக்கே பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை அதில். சமீபத்தோடு சொல்லி ஆமாம், ஏன்னா அவங்க மறுபடியும் இன்னொருக்கா சாமாக்க ஆரம்பிச்சிடலாமான்னு அவங்க ஆட்களை கூப்பிட்டு பேசினார் அவர். இல்லை, இப்போ திமுகவுக்கு போயிடுவாரா? இல்லை, இனி போனாலும் இனிமேல் போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. போனாலுமே கூட ஒரு பிரச்சார பீரங்கி ஆகுனா போகலாம், அவ்வளோதானே செய்ய முடியுமே தவிர அவர் கொஞ்சம் ஏதோ பணம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஒரு நாடார் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த ஒரு தன்னை வந்து ஒட்டுமொத்தமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது முதல்ல சாமாக்கால அவர் கட்சி ஆரம்பித்த போது. அதை தவற விட்டுட்டார். இனிமேல் வந்து இன்னொரு காலம் அதை பில்டப் பண்ண முடியாது. ஏன்னா இவர் மேலே இருக்கிற நம்பகத்தன்மை போயிடுச்சு. அதனால் இனிமேல் வந்து பாஜக ஓரங்கட்டது மாதிரி இவர் பேசாமல் சினிமாலே நடிச்சுக்கிட்டே போயிருக்க வேண்டியது. எல்லாருக்கும் நான் ஜூனியர், எல்லாருக்கும் நான் ஜூனியர், நான் வயசில் கம்மியாக இருக்கேன், நான் உங்கள் பின்னாடி தானே வந்தேன். ராதிகாவுக்கெல்லாம் சொல்கிறாரு உண்மையில் பேசும்போது கூட, நீங்களாம் எனக்கு சீனியர், நீங்கள் 50 வருஷம் சினிமாவில் இருந்திருக்கீங்க, நான் வந்து இப்போ தான் நான் வந்து 32 வருஷம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே வயதை குறைத்து கொண்டு தன்னுடைய ஆடம்பரமாக நான் நம்முடைய பாடி பில்டிங் உடம்பை காமிச்சிக்கிறதுலே அவர் காமிச்சிக்கிறதுலே இருக்காரே தவிர கட்சி ரீதியாக ஒரு பலப்படுத்த விதமாக தன்னுடைய நாடார் சமூக மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய தன்னை ஒரு ஆளாக அவரை பார்த்தாங்க ஆரம்ப காலத்தில். அப்படி கொடுத்த ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கல, தவறிட்டார் அவர். இனிமேல் வந்து பெரிய அளவில் சோபிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாஜக போன்ற தேசிய கட்சிகள் இது மாதிரியான நிறைய பேரை கழட்டி விட்டுருக்கு அது. ஏன்னா திராவிட கட்சிகள் செய்ய முடியாது, அதை தேசிய கட்சிகள் செய்யும். காங்கிரஸில் வந்து மணிசங்கர் ஐயரை இப்படி ஓரம் கட்டப்பட்டதோ நிறைய பேர் இருக்காங்க அப்படி காங்கிரஸ். அது மாதிரி தேசிய கட்சிகள் வந்து தனக்கு தேவையில்லைன்னா அப்படி ஒதுக்கிடுவாங்க. அதை கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 தொகுதிகளில் 5 தொகுதிகள் பாஜக வந்து போட்டியிடுது. விளவங்கோட்டில் விஜயதாரணி இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரை காங்கிரஸில் இருந்த நாகர்கோவிலில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ காந்தி போட்டிடுறாரு. அதுபோல் பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளில் காங்கிரஸுக்கும் பாஜகவும் கடுமையான போட்டி அங்கே ஏற்படுமா, இல்லை வந்து எளிதில் வந்து திமுக கூட்டணி வந்து வென்றது வாய்ப்பு இருக்கா? இல்லை, திமுக வந்து வெற்றி பெறக்கூடாது. அதாவது எங்கெல்லாம் பாஜகவை எதிர்த்து திமுக நிற்கிறதோ, ஆனால் கன்னியாகுமரி வந்து தேசிய சிந்தனை உள்ள மாவட்டம் அது. ஆமாம், ஏற்கனவே வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் நிறைய இடத்துல வின் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸும் அங்கே வந்து நிறைய டஃப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வசந்தகுமார் வந்து அங்கே நிறைய இடத்துல நிறைய முறை அங்கே இது பண்ணார். இப்போ வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய விஜய் வசந்தகுமார் வந்து அங்கே எம்பியாக இருக்கார். அதுக்கு முன்னாடியும் அவர் எம்பியாக இருந்தார். அவருடைய பாதியில் வசந்தகுமார் இறந்தபோது காங்கிரஸுக்கும் பாஜகவும் வந்து அங்கே போட்டியே அது கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரை ரெண்டுமே. ஆமாம், ஏன்னா அங்கே திமுக வந்து அந்த அளவுக்கு செல்வாக்கு பகுதியாக கம்மி தான். ஏன்னா பக்கத்தில் கேரளா இருக்கிறதுனால இது மாதிரியான என்ன கேரளாவில் வந்து காங்கிரஸ் எப்படி கோல வச்சுக்கிறதோ கம்யூனிஸ்ட்டுக்கும் காங்கிரஸ் தான் போட்டியோ அங்கே பாஜக இல்லாத போகுது அப்படிங்கிற மாதிரியான நிலைமை தான் இங்கேயுமே. ஆனால் விளவங்கோடு தொகுதி விஜயதாரணி திரும்பி கிடைக்குமா அப்படின்னா அங்கே காங்கிரஸில் இருந்து இவங்க வெளியே போய் பாஜகவில் வந்திருக்கிறதுனால அங்கே வந்து காங்கிரஸுக்காகவே பணியாற்றிய அவருடைய எதிரிகள் ஏற்கனவே இருந்தவங்கல்ல விஜயதாரனுடைய ஆதரவாளர்கள் பூராமே வந்து இவங்க எதிராக வேலை செய்வாங்க. அதனால் இந்த முறை விஜயதாரணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கம்மி தாங்க. ரொம்ப 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 தளியில் வந்து நாகேஷ்குமார் அவர் போட்டிடுறாரு. அதுபோல் வந்து ஏற்கனவே பொறுப்பில் இருந்தவங்க மறுபடியும் வந்து கோலோச்ச முடியல, அந்த ஆதங்கமும் பாஜகவில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா புரட்சி கவிதாசன் சொல்லிட்டு கந்தரக்கோட்டை ரொம்ப எதிர்பார்த்தார். அவர் கட்சி வச்சுருந்தார், அந்த கட்சியை வந்து இணைத்ததுக்கப்புறம் இணைச்சவங்களுக்கு பூரா பெருசாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இணைச்சவங்களாம் வந்து அவ்வளோ பெரிய வேல்யூபிளான கட்சியை கொண்டு வந்து தொண்டர்களை கொண்டு வந்து இணைத்ததாக தெரியல. அதனால் ஏன்னா இப்போது இது இன்னொன்றுக்கு பார்க்குறோன்னா இப்போ இதே கடையிலே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். தாவேக்கால வந்து அவங்க வந்து வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. திருத்தணியில் சத்யகுமார் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, வழக்கறிஞர். அவர் முன்னே தனியாக தான் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணார். அவரே தான் வாக்காளர் வாக்கு சேகரிக்கிறார். ஏன்னா அவர் கூட இருக்கவங்களே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணல. இது மாதிரி தவேகாவுடைய நிறைய இடங்களில் வந்து அப்படி தான் இருக்குது. ஏன்னா வந்து வேட்பாளர் கோட்டை விட்டாங்க, குளறுபடியாக இருக்குது. அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய பின்னணி உள்ள வேட்பாளர்களும் நிறைய பேர் அது தவிர்க்க முடியாது. எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க. அதிமுக திமுக எல்லாத்துலேயுமே குற்றப்பின்னணி இல்லை சார். இப்போ ஒரு 14 நாளுக்கு முன்னாடி
சிறையிலேருந்து வெளில வந்த கஞ்சா வழக்கில் அவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க தாவேக்கால. ஆமாம். அதெல்லாம் வந்து இப்போ அது மக்கள் அவருடைய எப்படி டிராபேக் தான். ஆனா நான் நியாயத்தை பேசுகிறேன், நீதியை பேசுகிறேன்னு சொல்லுவாரு. ஆனா அவங்க கட்சியிலேருந்து வெளியே வந்த ஒரு பெண் நிர்வாகி வந்து குடிச்சிட்டு தான் அவர் பேசுறாரு விஜய் கட்சிக்கு மேலே ஏறும்போதே அப்படின்னு சொல்றாங்க. அவர் எப்படி கொடிக்கு எதிராக பேச முடியும்னு அவங்க இது பண்றாங்க. நிறையா தொகுதியில் பார்த்தீங்கன்னா பேராவூரணி, அதே போல் வந்து கோயம்புத்தூர், அது ஏகப்பட்ட தொகுதிகளில் குற்றப்பின்னணி உள்ள வேட்பாளர்களை வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார்களும் அவர் மீது வந்து சொல்லப்படுகிறது. நிறைய தொகுதிகளில் எல்லாருமே வந்து போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க. நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நீ வேணும்னா பாருங்க. அதாவது ஈரோடு கிழக்கில் எப்படி ஒரு ஓபிஎஸ் உடைய வேட்பாளர் வந்து திடீர்னு வாபஸ் வாங்கிட்டு ஓடினாரோ, அதே மாதிரி ஒரு சில 20 பேராவது ஒரு வேட்பாளர்கள் வந்து தாவே கலந்து திடீர்னு நான் வாபஸ் வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய சூழல் வரலாம். அப்படி வந்தால் அதுவே பெரிய டிராபேக்காக இருக்கும் அவருக்கு, அந்த கட்சிக்கு, தாவேக்காவுடைய கட்சிக்கு. அத்தனை பேரும் நிற்பார்களானே சொல்லுவேன். 234 வேட்பாளர்கள் நின்றுட்டாலே பெரிய விஷயம் அது. தோக்குறதுங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சால் கூட நிற்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். யாராலும் கடைசி நேரத்தில் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா தாவேக்கா நிற்கவே இல்லைன்ற மாதிரியான ஒரு அவப்பெயரும் வந்துடும் அதில். அது மாதிரி சூழலுமே இருக்குது. ஏன்னா அதனால் அவங்களுக்கு பொருளாதார பின்னணி யாருக்கும் இல்லை பெருசாக. தாவேக்காவோட வேட்பாளர்களுக்கு பொருளாதார பின்னணி இல்லை. நல்லபடியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப குறைவாக இருக்குது. இல்லை, தேர்தல் நெருங்க வேறு விதமான போட்டிகள் வராதா? நம்ம அதையும் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நம்ம வந்து அவங்களுடைய பலத்தை குறைத்து பார்க்கக்கூடாதுல்ல. இல்லை, அதாவது குறைத்து மதிப்பிட சொல்லலை. ஆனால் விஜய் போகிற இடங்களில் வந்து கூட்டம் வருகிறதே தவிர இல்லைன்னு சொல்ல வரல, மறுக்கலை அது. ஆனால் அவர்களுடைய களப்பணி அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு செல்வாக்குடன் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து புதிய வேட்பாளராக இருக்காங்க. மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய செல்வாக்குள்ள வேட்பாளர்கள் இல்லை. இப்போ எல்லாமே புதிய வேட்பாளர்கள். அதுபோல் பொருளாதார பின்னணிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே எதையாவது கிஃப்ட் கொடுத்து தான் வந்து மக்கள்கிட்ட வாக்கு வாங்கணுங்கிற கட்டாயத்துக்குள்ளே ஆளாக்கப்பட்டோம். இப்போ அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரிட்ஜ் தரேன்றாரு. இவர் வந்து 8000 ரூபா தரேன்றாங்க திமுகலேருந்து. மக்களுக்கு மகளிருக்கு கூப்பனுக்கு தரேன்றாங்க. நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கிங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கிக்கிங்கன்றாங்க. அப்போ இது மாதிரி நிறைய தகவல்களை தரும்போது தாவேக்கா வந்து சொல்லுவதற்கு அவங்களுக்கு அது பெரிய அளவில் இல்லை. அவங்கள்ட்ட கவர்ச்சிகரமான திட்டங்கள் இல்லை. இதுக்கே சொன்னதே காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க 2000 கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அவர் 2500 கொடுக்குறேன்னு சொல்கிறார். அவ்வளோதானே தவிர பெரிய புதிய கார் தரேன், பைக்கு தரேன்னு சொல்கிறாங்களே தவிர அதெல்லாம் வந்து அவசியமானதாக இருக்கிறது இல்லை. அதை விட அவசியமான வாழ்நாளில் வளர்வதற்கான வாய்ப்புகளை தந்திருக்கணும் மக்களுக்கு. நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுக்கறதுக்காக பேசணும். அது மாதிரி இல்லாமல் இலவச திட்டங்களை கொடுத்து நம்ம வந்து அவங்கள சரி பண்ணிடுவேங்கிற மாதிரியே. இலவசம் வந்து கடைசி வரைக்கும் கை கொடுக்காதுல்ல. ஆமாம், அது ஃப்ரீபீஸ் வந்து எப்பயுமே வந்து பெரிய அளவில் நன்மை தராது. ஆனால் அதுதான் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு இலக்காக தெரியுது. அதை கொண்டு தான் மக்களை ஏமாற்றிட முடியும்னு நம்புகிறாங்க. ஆனால் தாவேக்காவும் அதுதான் செஞ்சுருக்கு. நீங்கள் புதிய கட்சிகள் வந்து பழைய முந்தையில் புதிய கல்லுங்கிற மாதிரி நீங்கள் புதுசாக ஒன்றுமே சொல்லிடல. அதனால் புதிய வேட்பாளர்கள் வேறு, பொருளாதார பின்னணி வேறு இல்லை. அப்போ அவங்க வந்து மக்களை சந்திக்கக்கூடிய திராணியற்று இருக்கிறாங்க அதில். அதனால் திமுக அப்படி பார்த்தோன்னா அதுக்கடுத்து அதிமுக அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இப்போதைய சூழல் இருக்குது. இப்போ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவோர் என்று தான் எல்லாருமே பேசினாங்க. ஆனால் வந்து இப்போ காலம் அதிமுக திமுக தானே மாறி இருக்கு. இல்லை, அது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது தான். அதாவது விஜய் வந்து வரும்போது எங்களுக்கு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு சொன்னாரே தவிர அந்த அளவுக்கு இறங்கி இப்போ 2 ஆண்டுகள் வந்து கட்சியை நடத்தியிருக்காரு. அதில் வந்து அங்கேருந்தே வந்து அவர் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். பூத் கமிட்டி ஏஜென்ட்லேருந்து எல்லாமே கொண்டு வந்திருக்கலாம். இன்றைக்கி விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கியதுலேருந்து அவங்களுடைய களப்பணி வந்து இன்றைக்கி வரைக்கும் தேமுதிகவுக்கு 10 சீட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறத எல்லாரும் வந்து பெருமையாக பார்க்குறாங்க. இல்லை ஒரு எங்களை விட அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் கூட, ஆனால் மறுக்கலை, தேமுதிகவுக்கான செல்வாக்கு இல்லைங்கிறத மறுக்கலை. அதுக்கான காரணம் வந்து விஜயகாந்தோட அடிப்படையில் வந்து அவர் செஞ்ச எல்லா விஷயமும் தான். கடந்த நிகழ்ச்சி நீங்கள் தான் சார் சொன்னீங்க அவங்க வந்து காலி டப்பா அப்படின்னு. ஆமாம், அவங்களுக்கு செல்வாக்கு இல்லைங்கிறது வேறு, அதாவது பூத் கமிட்டி ஏஜென்ட்ங்கிறது வேறு. அதாவது 2 விஷயம் இருக்குது. அதாவது மக்கள் மத்தியில் விஜயகாந்துக்கு செல்வாக்கு இல்லை, அந்த கட்சிக்கு செல்வாக்கு இல்லைங்கிறது வேறு. ஆனால் அடிமட்டத்தில் விஜயகாந்த் அளவில் போட்டிருந்தாங்க இல்லையா, பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து 10 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு வாக்கு மையத்துலையும் அந்த 10 பேர் 100 பேரை கூட்டு வருவாங்கிற ஒரு அந்த சின்ன வாய்ப்பை கூட இழந்துடக்கூடாதுங்கிறது தான் திமுகவுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. எல்லாருக்கும் 10 சீட்டு எப்படி இவங்களுக்கு போய் கொடுத்தீங்கன்னு தான் கேட்டாங்க. கூட இருந்த திமுக விசிகாலேருந்து எல்லாருமே அதை எப்படி கொடுக்க முடியும்னு தான் கேட்டாங்க. போர்க்கொடி உயர்த்தினார்கள். ஆனால் அதில் இருக்க சில உண்மையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. ஏன்னா பூத் கமிட்டி அளவில் அவங்களுக்கான செல்வாக்கு இருக்குது
அப்படிங்கிறத. ஏன்னா இவர் வந்து எந்த ஒரு சின்ன வாய்ப்பையும் இழந்து விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணார் ஸ்டாலின் அவர்கள். எப்படி சிறு துரும்பும் பல்குத்த உதவும். ஆமா, எந்த வகையிலும் ஆமா பல்லு அது அரசியல்ல வந்து அவசியம். அல்ல அரசியல கை கொடுக்குமாங்கிறேன். அந்த உறுதியாக கை கொடுக்கும். ஏன்னா 2016ல் இதே தப்பை வந்து கருணாநிதி அவர்கள் வந்து சொன்னார் ஸ்டாலினுக்கு. இல்ல சார், பல நழுவி பாலில் விழுவும் சொன்னார். அரசியல் நகர்வுகளுக்கு உதவலாமே தவிர அணி வந்து வெற்றி பெறுவதற்கு இந்த வியூகம் வந்து எப்படி வந்து எடுபடுங்கிறேன். ஏன்னா பல தொகுதிகளில் வந்து ஒட்டுமொத்தமே வாங்கின வாக்குகளை வந்து ஒரு 2 லட்சத்துக்குள்ளே தான் வாங்கியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப கடந்த ஏன்னா இந்த இந்த முறை தேர்வு வந்து வித்தியாசமே வந்து 2000 3000 தான் இருக்க போகுது. அப்போ வந்து அந்த 2000 3000 தீர்மானிக்கிறது வந்து யாரோ ஒருத்தர் தீர்மானிச்சுட்டு போயிட முடியாது இல்லையா? தேமுதிக போய் இவங்ககிட்ட இல்லைன்னா என்ன பண்ணிட போகிறாங்க? அங்கே தான் போக போகிறாங்க. அப்போ அங்கே போனால் அவங்களுக்கான பலம் ஜாஸ்தி ஆயிரும்னு நம்பினார். ஏதோ ஒரு வகையில் இது இதை தான் சொல்கிறேன். 2016 ஏன் சொல்ல வந்தேன்னா, சபரீசனோட வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து நமக்கு நாமே ஒரு திட்டம் பண்ணார். அப்போ வந்து கரும்பு தோட்டத்துக்குள்ளெல்லாம் ஒரு தார் ரோடு போட்டு நடந்தாங்க. அப்போ வந்து சபரீசன் வந்து அப்போ தான் கட்சிக்குள்ளே பெரிய அளவில் செல்வாக்கு பெற ஆளாக வர்றாரு. அப்போ சொல்கிறாரு, தான் மச்சான்ட்ட நீங்கள் ஜெயிச்சிடலாம், கவலைப்படாதீங்க, அவன் கருணாநிதி அவர்கள் சொன்னாலும் பரவாயில்ல, தேவையில்லைன்னார். ஆனால் கருணாநிதி சொல்லிகிட்டே இருந்தார் கடைசி வரைக்கும். பல நழுவி பாலில் விழுந்துரும், வந்துருங்க வந்துருங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தார். அந்த அந்த ஒரே ஒரு அமைப்பு தான் அந்த வந்து அந்த முறை 2012 தோல்வியை கொடுத்துச்சு கலைஞருக்கு. ஏன்னா மக்கள் நல கூட்டணிங்கிற ஒரு விஷயத்த ஜெயலலிதா அம்மையார் வந்து வைகோ வச்சு பண்ணி காசை கொடுத்து அவங்க பண்ணி இது பண்ணாங்கன்னு சொல்லி பேச்சு வந்துச்சு. அப்போ தேமுதிக வந்து தலைமையாக கொண்டு வந்து மக்கள் நல கூட்டணி கொண்டு வந்தாங்க. பல நழுவி பாலில் மட்டும் இல்லை சார், பழம் நழுவி பால்னி விழுந்திருக்கு, பலாபழம் நழுவியும் அங்கே விழுந்திருக்கு. நம்ம அதையும் பார்க்கணும். ஓபிஎஸும் போயிருக்காருல்ல. ஆமாம், எல்லாமே இப்போ உங்களுக்கு முக்குளத்தோர் ஓட்டை வந்து எந்த அளவுக்கு சிதைக்க முடியுமோ அதிமுகலேருந்தே அவரை கூட்டு வந்துட்டாச்சு. ஆனால் அவங்களுக்குள்ள வருத்தம் இருக்குது, அது ரைட்டு. எப்படின்னா அவர் கூடவே வந்து ஐயப்பனுக்கு தரல, உசிலம்பட்டி தொகுதி எம்எல்ஏ வந்து தனியாக போட்டி, அவர் சசிகலாவோட இதில் சேர்ந்துட்டார் அந்த கட்சியில். அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அதில் வந்து சேர்ந்துருக்காரு. அது ஏன்னா ஆனால் அதே நேரத்தில் ஓபிஎஸ்க்கு முன்னாடி போய் சேர்ந்த மனோஜ் பாண்டியன் கொடுத்தாச்சு, சீட் கொடுத்துட்டாச்சு. வைத்திலிங்கத்துக்கு கொடுத்தாச்சு, பேசிட்டு தான் அது ஆல்ரெடி பேசிட்டாங்க. இவருக்கும் பேசினாங்க, ஐயப்பனுக்கும் கொடுங்கன்னு சொல்லி தான் பேசினாங்க. ஆனால் ஐயப்பனால பெரிய செல்வாக்கு இல்லை, அந்த இடத்துல வந்து வெற்றி பெற முடியாதுன்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. ஒரு விஷயத்தை தொடர்ந்து உறுதிப்பட செய்கிறாரா ஓபிஎஸ்? தன்னை நம்பி வந்தவர்களை நட்டாத்தில் விட்டு விட்டு செல்வது என்பது. ஏன்னா அவரே நம்புறது இல்லை பொதுவாகவே. ஆனால் அவர் கிடைச்சது எல்லாமே ஃப்ளூக்கில் தான் கிடைச்சது. அவர் அதனால் வந்து அவர் ஏன் அப்படி இவர் வைத்திலிங்கம் வெளியே போனார், தனியாக மக்கள் உரிமை மீட்பு குழு வைக்கிறாரு, அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு வைக்கிறாரு, ஒரு கூட்டத்தை போடுறாங்க பெரிய அளவில். அதுக்கான செலவுகள் பூராமே வைத்திலிங்கம் பண்ணுறாரு. ஆனால் இவங்க சைட்லேருந்து எந்த வித பெரிய அளவில் செலவு பண்ணலை. அது ஏன் பண்ணலை, இவருக்கு பணம் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இருந்தால் கூட வைத்திலிங்கத்தை வந்து அவர் திரும்பி கேட்கும்போது அவர்கிட்ட இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அப்போது தான் செலவு பண்ணக்கூடாது, தான் மட்டுமே வாழணும், தனக்கும் தன் மகனுக்கு மட்டுமே ஒரு கட்சி இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறாரு. அதை நினச்சி தான் போனதுனால தான் அவர் கூட இருந்தவர் எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. ஒன்றா வெளியே போனதுக்கான காரணம் ஏன்னா அவருக்கு கட்சி நடத்தக்கூடிய திறன் இல்லை, அவர் தலைவர் இல்லை. அது இப்போ எப்படி இருக்கார், தனியே தன்னந்தனியன்னு இருக்காரா? அவர் ஜெயிப்பார், போர்டியில் நிற்க வச்சுருக்காங்க, ஜெயிப்பார். அவர் எம்எல்ஏ வேணால் போதும், ரைட்டு தான். எம்பிக்கு தொகுதிக்கு மகனுக்கு பரிந்துரைப்பார், அந்த வந்துட்டால் ஓகே தான், அவ்வளோதான். அவங்களுடைய கோல் முடிஞ்சிச்சு, அவங்களுடைய இலக்கு அவ்வளோதான். ஏன்னா கூட வந்தவர்களை வந்து எப்போவுமே நல்லாத்தில் வர்றது இயல்பான ஒன்று தான் அவங்களுக்கு வந்து. ஏன்னா நிறைய பேரை அவர் நிறைய சொல்ல முடியும். அவர்கள் ஓபிஎஸ் கூட பயணித்தவர்கள் அனைவருமே, தினகரனுமே அப்படி தான். கிட்டத்தட்ட தினகரனுடன் பயணித்தவர்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்களா அப்படிலாம் இல்லை. ஏன்னா சரஸ்வதி வந்து சைதாப்பேட்டில் செந்தமிழ் நினைக்கிறாரு, அவர் எதிர்த்து அவர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நிற்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் போகிறாங்க. நிறைய தொகுதிகள் பெரிய குளத்துலையும் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள், அதே மாதிரி வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்க போட்டிடுறாங்க. திருவையாறில் இந்த வேலு கார்த்திகேயன் அதெல்லாம் சரிதான். ஆனால் வந்து திமுக ஒரு கூட்டணி இருக்கு இல்லையா, அந்த ஒரு பலம் இருக்குல்ல. இன்னைக்கு விசிகா நிற்கிற தொகுதியில் வந்து திமுக சேர்ந்து வேலை செய்வாங்க. ஆனால் காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதிகளில் திமுககாரங்க வேலை செய்வாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் இருக்குது. ஆனால் கூட அந்த கூட்டணியுடைய பலம்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த கூட்டணியில் இருக்கிற பெரிய கட்சிகள் வச்சக்கூடிய அமமுக, பாஜக, அதிமுக இவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு ஒட்டுதல் இல்லை. ஏன்னா அண்ணாமலை தனியாக போகிறாரு, சரத்குமார் தனியாக இருக்கார் பாஜகவில். இந்த பக்கம் அமமுக தினகரனுக்கும் எடப்பாடிக்கும் பெரிய டக்கப்பார் போயிட்டுருக்கு உள்ளுக்குள்ளே. நான் எடப்பாடியுடைய அதிமுகவுடைய வெற்றிகளை பற்றி சொல்வதற்கு, அவங்களுடைய திட்டங்களை பற்றி சொல்வதற்கு இவர் தயாராக இல்லை. எடப்பாடி அவர்கள் வந்து தினகரனை பற்றி உயர்த்தி பேசுறதுக்கு தயாராக இல்லை.
ஒருவருக்கொரு ஒரு கோல்டு வார் மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ இந்த கூட்டணிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத போது எப்படி அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பை அவர் தக்க வைத்துக் கொள்ள முடியும்னு இருக்கு. ஆலோவரா பார்த்தோன்னா ஒரு 160 சீட்டு வந்து திமுக வரும். இவங்க வந்து 50லேருந்து 60 சீட்டுக்குள்ள தான் இவங்க வருவாங்க. அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 4, 5 சீட்டு தான் வந்து ஒருவேளை வந்தால் விஜயா விஜய்க்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 4 சீட்டு அப்படிங்கிற அளவு தான் இருக்கு. அதுக்கு தாண்டி வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. இன்னும் தேர்தல் வந்து நாட்கள் இருக்குது. 20 நாள் இருக்கு. இந்த 20 நாள்ல வந்து எப்படிலாம் மாறும்? ஏன்னா கடைசி ஒரு நாள்லயே மாறுற நிலவரங்கள்லாம் இருக்கு. கடைசி ஒரு நாள்லயே நீங்க சொல்ற அந்த எண்ணிக்கை இருக்குல்ல, கடைசி ஒரு நாள்ல அது வியூகங்கள மாறுறதுக்கான அது இல்ல அந்த சூழல் 1987ல எம்ஜிஆர் இறந்த பிறகு வர்றாங்க. திமுக வருது. ராஜீவ்காந்தி அசாசினேஷன் வந்து டோட்டலா மாத்திருது 91ல. ஜெயலலிதாவுக்கு பெரிய 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 ஸ்வீப் கொடுத்துச்சு. ஏன்னா அந்த அந்த டைமில் கலைஞர் தான் வர வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அவர் அப்படி தான் இருந்த சூழல் இருந்துச்சு. திடீர்னு ராஜீவ்காந்தியோட அசாசினேஷன் வந்துச்சு. அவருடைய இறப்பு வந்து பெரிய அளவில் திமுகவுக்கு எதிராக திரும்பிச்சு. அது மாதிரி ஏதாவது ஒரு வேறு மாதிரி ஏதாவது அசம்பாவிதங்களோ இல்லை வேறு ஒரு நிகழ்ச்சியோ வேறு ஒரு மாதிரி மக்களை திசை மாற்றக்கூடிய விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் மாறுமே தவிர இப்போதைய சூழலில் மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை. திமுகவுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நிகழ்ச்சி பங்கேற்றுள்ள கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயங்கணிந்து இணைந்தேன். நன்றி, வணக்கம்.